நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கின்ற தேவ வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதிலிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இளம் வயதில் நாம் மிக கவனமாக காத்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கும் என்றால் அது நம்மளுடைய இருதயம். நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுதும் காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுவது மிக அவசியம். சாத்தான் ஆகியவன் மிக தந்திரசாலி. யாரை எப்படி மடக்கலாம் என்று அவனுக்கு நன்கு தெரியும். யாரை எப்படி எந்த விதத்தில் வலை வீசி அவர்களை சிக்க வைக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையால் இளம் வயதில் நாம் இதில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். சில நேரத்தில் ஆவிக்குரிய வேஷம் போட்டு கூட சாத்தான் நம்மை வலை விரித்து நம்மை பிடிக்க முயற்சி பண்ணுறான். சில நேரத்தில் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஐயோ வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம், நம்ம ராத்திரியெல்லாம் ஜெபித்து ஆண்டவரை தேடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பிலிருந்து சகோதரிமார்களே தூரம் ஓடி போவது அவசியம். ஏன்னா அது ஜெபத்திற்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வேறு நோக்கத்தோடு கூட அவர்கள் பேசிக்கலாம். இல்லைன்னா சில நேரத்தில் சகோதரிகள் சொல்லுவாங்க, நம்ம ஒன்றா உட்காந்து நம்ம வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை வாசித்து நம்ம ஒன்றும் ஆண்டவர் அறியலாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் இந்த ஆவிக்குரிய காரியங்களை செய்வது போல வேஷம் போட்டுவிட்டு பலரை எப்படியாவது தேவ நோக்கத்திலிருந்து பிரிக்க சாத்தான் முயற்சி செய்கின்றான். ஏன்னா நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருப்பது மிக அவசியம். எப்படி நம்மளுடைய இருதயத்தை எப்படி திசை திருப்பலாம் என்றுதான் சாத்தான் ஒவ்வொரு முறையும் நமக்கு வலை வீசி தேடுகின்றான் என்று நான் சொல்லுவேன். வாலிப தம்பிகள் இதில் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். எந்த விதத்திலையும் சாத்தான் நம்மை தேவனுடைய நோக்கத்திலிருந்து நம்மை பிரிக்க நாம் அனுமதி தரக்கூடாது. நாம் எப்படியாவது நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நோக்கங்களையும் அந்த அழைப்பில் உறுதியாக இருப்பதற்கு ஒரு தீர்மானம் செய்வது மிக அவசியம். ஆகையால் இந்த தீர்மானத்தை வாலிப நாட்களிலேயே எடுப்போம் என்றால் தேவன் நமக்கு தம்முடைய விசேஷித்த கிருபைகளை தந்து அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கின்றார்.